ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சாலையோரம் நின்றிருந்த கல்லூரி பேருந்தின் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதனிடம் கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். இந்த விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது? ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அவருடைய பின்னணி என்ன, களச்சூழல் என்ன? வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அந்த புலவக்காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். விவசாயியான இவருக்கு வயது 58. இவர் தன்னுடைய சொந்த வேலை காரணமாக சித்தோடு அருகே உள்ள பகுதிக்கு தனது மாமனாரை தன்னுடைய சொந்த காரில் அழைத்து சென்று விட்டு அவரது வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு அங்கிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள தாசம்பாளையம் பகுதியை நோக்கி தன்னுடைய சொந்த வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது தாசம்பாளையம் பகுதியில சாலை ஓரமாக இடதுபுறம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியின் பேருந்து ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கோவிந்தராஜின் கட்டுப்பாட்டு இழந்த கார் திடீரென காரின் அந்த பேருந்தின் பின்னால் மோதி விபத்துக்குள்ளான. இந்த விபத்தில் பார்த்தோமானால் கார் முழுவதுமாக பேருந்தின் அடியிலேயே நுழைந்து மிகுந்த இடர்பாடுக்கு மத்தியில் சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சிக்கிக் கொண்டது. இதில் காரை ஓட்டிச் சென்ற கோவிந்தராஜ் என்பவர் உடல் நசுங்கி சம்பவத்திலேயே பரிதாபமாக பலியானார். இது குறித்து அக்கம் பக்கத்தினர் மற்றும் அந்த வழியாக சென்றவர்கள் அருகில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் 2 பொக்லைன் இயந்திரங்களை வரவழைத்து இடர்பாடுகளுக்கு மத்தியில் சிக்கிய கோவிந்தராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது அந்த விவசாயி கோவிந்தராஜ் என்பவர் உயிரிழந்ததற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம்னால் முதற்கட்டமாக வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் அவர் காரில் பயணம் செய்த போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக அந்த விபத்து நிகழ்ந்து கார் பேருந்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மேகநாதன்.